ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிமி லேண்ட் ஏர் ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏர் ட்ராப்போட ஸ்பாட் ட்ரேடிங் லைவ் வந்து இனி 6 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏர் ட்ராப்போட மைனிங் வந்து ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடுச்சு. நவம்பர் 11 ஸ்டாப் ஆயிடுச்சு. இதில் வந்து என்னென்னா, இப்போ ஹோம் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பியா. ஸோ இப்போ டாஸ்கில் போயிட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பெண்டிங் டாஸ்க் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கு. ஆல்ரெடி நீங்கள் மைனிங் பண்ணிகிட்ருக்க ஆட்கள்னால் டாஸ்க்கை மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டாஸ்க் ஒன்றும் பெண்டிங் வைக்காதீங்க. எல்லாமே ஈஸி டாஸ்க் தான். ஸோ அதனால் டாஸ்க் ஒன்றும் பெண்டிங் வைக்காத டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸில் போனீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஆக்சுவலி நான் ஃப்ரெண்ட்ஸும் யாரையும் இன்வைட் பண்ணலை. ஸோ அதனால தான். ஸோ அடுத்த வாலெட்டில் போனீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு இதுவரை மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு மைனிங்கில் நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு வந்து காமிச்சிருப்பான். டோட்டல் பேலன்ஸ் வந்து 108.50 ஃபுல்லும் வேலெட்டில் இருக்கிற ஃபுல் அசட்டோட அமௌண்ட் அது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது நான் டன் கீப்பரு. அது நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற வேலெட்டோட டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் மெமி வெர்சாயில் போனீங்கன்னா உங்களோட ஏர் ட்ராப் டீட்டெயில்ஸு, ஏர் ட்ராப் க்ரைட்டீரியா அதெல்லாம் காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு டாப்பில் பார்த்தா தெரியும். ஸோ அது வந்து மைனிங் எண்டட் ஆன் 11 நவம்பர்னு போட்டிருப்பான். ஸோ ஆல்ரெடி மைனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீ செல்லரோடது. ஸோ அது நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 1000 மிமி வந்து வாங்கணும். ஸோ அது விட்டுட்டு அடுத்து வந்து ஃபார் ஆல் அதில் போனீங்கன்னா அதில் கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ அது என்னெல்லாம் க்ரைட்டீரியாஸ்னு நான் காமிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கனெக்ட் வேலெட்டு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் வேலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து சூஸ் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு சூஸ் பண்ணிடுங்க. நான் பைனான்ஸ்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து ஆன்சைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது வரும். மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 0.2 டன் வந்து பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அது ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 மிமிஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 10 டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் நேமில் வந்து அந்த மிமி சிம்பிளை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் வந்து உங்களுக்கு நீங்கள் 3000 காயின் வந்து அட்லீஸ்ட் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் கண்டிப்பாக பண்ணணும். இவ்வளோ க்ரைட்டீரியாவும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, ஹார்ட் காயின் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கும் இருக்குது. ஸோ அதையும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹார்ட் காயினில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ ஹார்ட் காயினில் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியும் ஸ்பாட் ட்ரேடிங் லைவ் வந்து இனி 6 ஹவர்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். நான் அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இவன் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டான் இவனோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 0.01 இருந்து மினிமம் வந்து 0.0035 லிஸ்டிங் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ஹார்ட் காயினோட ஸ்பாட் ட்ரேடிங் லைவு. ஸோ இனி 6 ஹவர்ஸ் 46 மினிட்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக லிஸ்டிங் ஆகும். இனி யாருமே வெயிட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் டாஸ்க்கையும் க்ரைட்டீரியாவும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்ப்போம், லிஸ்டிங் ஆன பிறகு பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு. தேங்க்யூ.